கோவையில் விஸ்வ பிரம்ம ஜெயந்தி விழா மற்றும் 19ஆம் ஆண்டு ஐந்தொழில் விஸ்வகர்ம சமுதாய ஒற்றுமை பெருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விஸ்வபிரம்ம திருவீதி உலா ஊர்வலத்தை கோவில் கமிட்டி பொருளாளரும் தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு பேரவை நிறுவனருமான MP பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஊர்வலமானது கேரளா புகழ் பாபுவின் தீயம் ஆட்டத்துடன் வான வேடிக்கை, சிலம்பாட்டம், சிங்காரி மேளம், பேண்டு வாத்தியங்களுடன் திண்டுக்கல் மின் அலங்கார வண்டியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ ஸ்ரீ விஸ்வபிரம்ம திருவீதி உலா ஊர்வலம் புறப்பட்டு பெரிய கடை வீதி, வைஷியான் வீதி, சலிவான் வீதி, காந்தி பார்க் மற்றும் தெலுங்கு வீதி வழியாக மீண்டும் ஊர்வலம் காமாட்சியம்மன் சன்னிதானத்தை சென்றடைந்தது. இதுகுறித்து MP பாண்டியன் கூறுகையில், விஸ்வபிரம்ம ஜெயந்தி ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் நாங்கள் எதிர்பார்க்காத வகையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவானது எங்கள் சமுதாய மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் இந்த ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது என்று கூறினார். விஸ்வகர்ம ஐந்தொழிலாளர்களின் ஒற்றுமை திருவிழா இந்த ஆண்டு 19 வருடங்களாக விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழாவை கோவையில் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இந்த திருவிழாவானது ஐந்தொழிலாளர்களும் அடக்கிய திருவிழா. கோவை ஸ்ரீ பெரியகடை வீதி காமாட்சியம்மன் தேவஸ்தானத்திலிருந்து தொடங்கப்பட்டு இந்த விழா விஸ்வகர்ம சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு விழா கமிட்டியாளர்களும் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகளும் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐந்தொழிலாளர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழாங்கிறது நமக்கு ஒரு ஆயுத பூஜை மாதிரி. நம்ம தொழிலாளர்கள் அன்று லீவ் விட்டுட்டு எல்லாரும் இந்த விழாவை கொண்டாடணும். இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.